இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இப்படி சில இடங்களுக்கு போகும்போது அந்த 1 to 4 போய் உயிர்ச்சேதம் போற அளவுக்கு ஆகுதுன்னா அதை இப்படித்தான் புரிஞ்சுக்கிறது. இதுக்கு என்ன தீர்வு? அவர் ஜெயிக்கிறார் தோக்குறத விடுங்க, இப்படி மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்கல்ல, அவர் ரசிகதால பாதிக்கப்படுறாங்க. அது பத்தி அவரோட பிள்ளைங்க என்ன அவரோட நிலைப்பாடு? என்ன சொல்றேன்னா, அதுக்கு என்னவே ஒரு தீர்வு இல்லையா? போன நேரம் தீர்வே கிடைக்காது. தக்குரிகள் தீர்வு எதிர்பார்க்க முடியும், முட்டாள்கிட்ட தீர்வு இல்ல. இப்ப இந்த வர காட்சியில பார்த்தா அப்படி இப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதான் நான் சொல்றேன். எனக்கு என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இந்த அசம்பாவிதங்கள் தொடர்வது என்பது தமிழ் சமூகத்துக்கே ஒரு ஆபத்து. புரியுதா உங்களுக்கு? இப்படி ஒரு ரசிக மனநிலை, தத்துவமற்ற ஒரு தலைமை, கொள்கையற்ற ஒரு தலைமை, ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம நல்ல ஆட்சியோ நல்ல அரசியலையோ நல்ல தலைவனையோ நம்ம உருவாக்க முடியாது. இது உங்களுக்கும் நாசம், விஜய்க்கும் நாசம், 2 பேர் உயிருக்குமே ஆபத்து. கவனிச்சிருப்பேன்ல? அப்ப நீ திருப்பூர் போனா இதான் பேசியிருக்கணும், நீ அதை பேசல. விஜய்க்கு தமிழ்நாட்டை பத்தியோ தமிழர் உரிமைகளை பத்தியோ தமிழ் மொழியை பத்தியோ தமிழ் மண்ணை பத்தி எந்த கவலையும் கிடையாது. கொடுத்த அசைன்மெண்ட், RSS பாஜக கொடுத்த அசைன்மெண்ட்டுக்கு ஒரு வேலை பார்க்கிறாரு. தன்னோட முதலாளியை அவர் கடிக்க மாட்டார். இந்தியாவிலே அதிகமான MSME நிறுவனங்கள் மூடப்பட்டதுல தமிழ்நாடு தான் 2வது மாநிலம். இந்த பெருமையை உண்டாக்குனது தான் திமுக ஆட்சியோட மிகப்பெரிய சாதனை. இல்ல வேற என்ன பிரச்சனை? இப்ப நமக்கு பெரிய பிரச்சனை பூதாகரம் அது வெடிச்சிருக்கு. முதலமைச்சர் ஒரு வீடியோ போற காணொலி வெளியிடுறாரு, அதிபயங்கரமா பேசியிருக்காரு. கடுமையான எச்சரிக்கை. தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் எச்சரிக்கை இது. தேர்தல், ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் எங்களுக்கு 2ஆம் பட்சம்தான். பிரதமர் மோடி அவர்களை மீண்டும் சொல்றேன், இது தமிழ்நாட்டிலிருந்து உங்களை நோக்கி விடுக்கப்படக்கூடிய இறுதி எச்சரிக்கை. இன்னொன்னு நான் சொல்றேன், எனக்கு இந்த ஆள் மேல சந்தேகமா இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி கூட்டத்தை காமிக்கணும், யாருமே பிரச்சாரம் பண்ணல எந்த கட்சியுமே. இந்த நேரத்தை நம்ம பிரச்சாரம் பண்ணா எல்லா கூட்டம் நம்மளை தேடி வருவாங்க. எவன் செத்தா நமக்கு என்ன? ஆமா, அப்படிதான் இருக்காரு அவரு. பச்சிலம் குழந்தைய கூப்பிட்டு வர்றேன், வேட்பாளர் மயக்கம் போட்டு கிடக்கான், பெண்கள் மயக்கம் போட்டு கிடக்காங்க, 10 பெண்கள் மயக்கம் போட்டு கவலை கிட ஆஸ்பத்திரியில் கிடக்காங்க. பச்சிலம் குழந்தைங்க வதைப்படுத்து கதறுது. இந்த கூட்டம் நடந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், லைவ் அப்டேட் நான் சொல்லிட்டு இருக்கேன். தடுப்பு போட்டிருக்காங்க, தடுப்பு மீறி வரக்கூடாது. தடுப்பு மீறி வந்தா கரூர் மாதிரி ஒரு ஸ்டாம்பீட் ஆகும். அதுக்கு தான் தடுப்பு போடுறேன். போலீஸோட தடுப்பு உடைச்சிட்டு ஓடி வர்றீங்க திருச்சி. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் விமர்சகர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு காஸ்டோர். வணக்கம். என்ன சொல்றதுன்னு தெரியல, தொடர்ந்து பேச வேண்டியிருக்குது. அதுவும் தொடர்ந்து விஜய் குறித்து பேசுறது ஒரு வயல அசௌரியமா, அரசியல் அசௌரியமாக கருதினா கூட வேறு வழி இல்லை, ஜம்ப் பண்ணி போக முடியல, பேசித்தான் இருக்குது. ஏனென்றால் அவர் செல்லுமிடமெல்லாம் கூட்டங்கிறத குறைத்து மதிப்பிடமெல்லாம் அந்தளவுக்கு கூட்டம் இருக்குது. இன்றைக்கி திருப்பூரில் பேசியிருக்கிறாரு. அங்கே உள்ள நெசவு, பஞ்சி மில், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கிறதுனால அதுக்கான விஷயங்கள் நிறையா அறிவிச்சிருக்காரு. அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் வழக்கம் போல் கிட்டத்தட்ட 10 பேர் மயங்கி விழுந்து விட்டதாக தகவல் இருக்கிறது. அதில் ஒரு சிலர் கவலைக்கிடங்கிற செய்தியும் வருகிறது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தோழர், இப்போ விஜயுடைய பொதுக்கூட்டம், பிரச்சாரம், ரோட் ஷோ எதுனாலுமே மரணம், விபத்து, உயிரிழப்பு, மயக்கம், பச்சிலம் குழந்தைகளுடைய வதைபடுதல், இளம் பெண்கள், இளைஞர்கள் நாசக்காடாகிறது எல்லாமே இயல்பு தான். அது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இப்போ இதுலேயும் நான் இந்த ஃபோட்டோ ஜஸ்ட் முழுக்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த லைவ் எல்லாம் உட்காந்து பார்த்தா அந்த நேர்காணல் நான் வந்துருக்கேன். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, உச்சி வெயிலில் உலகத்திலே நான் சொல்கிறேன், நீ தமிழ்நாடு இந்தியா மட்டும் எடுத்துக்காதீங்க, உலகத்தில் எந்த தலைவனாவது, அமெரிக்க அதிபர்லேருந்து நீங்கள் எந்த தலைவனாக எடுத்துக்கோங்க, உச்சி வெயிலில் பிரச்சாரம் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 1 to 4 அது உச்சி வெயில் அப்போ தான் அவர் பிரச்சாரமே ஸ்டார்ட் பண்ணுவார். இது என்ன விதமான ஒரு மனநிலை? உங்களுக்கு அறிவியல் பூர்வமான இயற்கையை சார்ந்த அறிவு இருக்கா இல்லையா? பகுத்தறிவு இருக்கா இல்லையா? இப்போ நீ பெருமநல்லூரா, அந்த ஏரியா பேர் பெருமநல்லூர், திருப்பூர்ல பெருங்காமநல்லூர், அந்த திருப்பூர்ல அந்த ஏரியா. நீங்க அந்த அவினாசிலேருந்து வர்றீங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணி வர்ற அந்த லைவ் ஸ்டார்டிங்கே உச்சி வெயில தான் ஸ்டார்ட் பண்றீங்க. இது என்ன கணக்குங்க? தயவு செய்து நீங்க மக்களை வதைபடுத்த. நான் என்ன சொல்றேன், இதுக்கு முன்னாடி இப்போ கரூர் சம்பவம் இருக்குது,
அதே மாதிரி விக்ரமணியன் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. மதுரையோட 2-3 பேர் இறந்து போனாங்க, தொடர்ந்து இறந்துட்டு இருக்காங்க. இப்படி வரிசையாக செய்தி வருவது விஜய்க்கு தெரியுமா தெரியாது. அதுதான் யார் அந்த நபர் வந்து ஒரு நார்சிஸ்டிக் நபர், ரசிக்கிறாரா இல்ல போலீஸ் என்னதான் வந்து கைட் பண்றாங்க கேள்வி. நான் பதில் சொல்றேன் தோழர், பாருங்களேன். நான் என்ன சொல்றேன்னா, போலீஸ் தடுப்பை உடைச்சிட்டு வர்றேன். இப்ப இந்த திருப்பூர் நடந்தா நான் உங்களுக்கு விளக்குறேன். போலீஸோட தடுப்பை உடைச்சிட்டு வர்றேன், பச்சிலம் குழந்தைய கூப்பிட்டு வர்றேன், வேட்பாளர் மயக்கம் போட்டு கிடக்கான், பெண்கள் மயக்கம் போட்டு கிடக்காங்க, 10 பெண்கள் வந்து மயக்கம் போட்டு கவலைக்கான ஆஸ்பத்திரியில் கிடக்காங்க, பச்சிலம் குழந்தைகள் வதைப்படுத்து கத்து கதறுது. இந்த கூட்டம் நடந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், லைவ் அப்டேட் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தடுப்பு போட்டிருக்காங்க, தடுப்பு மீறி நீ வரக்கூடாது, தடுப்பு மீறி வந்தா கரூர் மாதிரி ஒரு ஸ்டாம்பீட் ஆகும், அதுக்கு தான் தடுப்பு போடுறேன் போலீஸ். போலீஸோட தடுப்பு உடைச்சிட்டு ஓடி வர்றீங்க திருச்சி. அது ஏன் அப்படி என்ன உங்களுக்கு ஆசை விஜயை பார்க்கணும்னு? அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜ் இருக்குது, ஒரு 4 ரோடு சந்திக்கக்கூடிய ஒரு ரவுண்டான இருக்கு பகுதி இருக்கு. அந்த பக்கமா அந்த கார் வருது, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அப்படி கூறுறீங்க, இடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. ஸ்டாம்பீட் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன் நீ எதையுமே மதிக்க மாட்டீங்களா? டிராபிக் ரூல்ஸ், ரோடு ரூல்ஸ் எதையும் மதிக்க மாட்டீங்களா? அப்படின்னா நீங்க விஜய் பார்த்தீங்கன்னா சாதிக்க போறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல வழிகாட்டுதல் என்ன சிக்கல் இருக்கு? ஏன் விஜய்க்கு அது தெரியாத தீமுகனே பண்ற மாதிரி தெரியுது. எனக்கு மனித உயிர்கள் எனக்கு ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு தமிழை உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம், அதுக்காக நான் கத்திக்கிட்டு இருக்கேன். விஜய் வந்து பேசிட்டு கொலை பண்ணி போட்டு போயிருவீங்க, சார்ஜ் போயிருவீங்க. இல்ல உயிர் முக்கியம்னா போறவங்களுக்கு அந்த பிரங்க இருக்கணும்ல, அவங்க இருக்குமா தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு கனவுகள், ஒவ்வொரு வாழ்க்கை, ஒவ்வொரு கனவுகள், ஒவ்வொரு வாழ்க்கை. நீ போயிருவ, மயிர் போச்சுட்டு போயிருவ, சாகரவன் யாருன்னு நான் கேட்கிறேன். எத்தனை குடும்பங்கள் ரோட்ல நிக்குது ஒன்னால? இப்ப தமிழ்நாட்டில் நீ நடத்தின மாநாடுகள், கூட்டங்கள், பிரச்சாரங்கள், ரோட் ஷோனால எத்தனை குடும்பம் ரோட்ல நிக்குது? உறவுகளை இழந்துட்டா, சொந்தங்களை, பந்தங்களை, அப்பாவை, அம்மாவை, ஆத்தால, தங்கச்சி, தம்பி, அண்ணனா, தம்பி எல்லாத்தையும் இழந்து நிக்குது இன்னைக்கு ரோட்ல. ஒன்னால தானே அது. இந்த நபர் வந்து இதான் சொல்றேன் இல்ல, ரசிகர் அணில் குஞ்சுகள், தாவேக தக்குரிகளுக்கு அறிவு இல்லை, விஜய்க்கு சுத்தமா அறிவு கிடையாது. நீங்க குறைந்தபட்ச பகுத்தறிவு இருந்து, ஒரு இயற்கை சார்ந்த, ஒரு அறிவியல் சார்ந்த அறிவு இருந்தா கூட ஒரு மனுஷன் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் தான் சொல்றேன், உலகத்திலேயே எவனும் பண்றது இந்த நபர் தான் அதை பண்றாரு. தயவு செய்து காவல்துறை நடவடிக்கை எடுங்க, வழக்கு போடுங்க, ஆக்ஷன் எடுங்க, அப்பதான் பயப்படுவாங்க நீங்க. இப்போ 10 பேர் மயக்கம்ன்றாங்க, அது என்ன செய்தின்னு ஒன்றும் தெரியல. இல்லை தோழர், அதுதான் தோழர், இதுவுமே நம்ம வந்து அதான் சொல்றேன், இந்த நபர் திருந்த போவது இல்லை, இவர்களும் திருந்த போவது இல்லை. நான் வந்து என்ன சொல்றேன்னா, விஜய் வந்து ஆரோக்கியமான அரசியல் செய்யணும், நல்ல அரசியல் செய்யணும், அவர் தத்துவம் கருத்தியலை வெளிப்படுத்தணும், மக்கள் அவர் அங்கீகரிக்கணும், அவர் வந்து வாக்கரசியல் நிற்கட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், மினிஸ்டர் ஆகட்டும், சிஎம் ஆகட்டும், மக்கள் விருப்பப்பட்ட என்ன வேணாலும் ஆகட்டும், அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம விஜய் வந்து அரசியல் ரீதியா இருக்கிறோன்றது உண்மை, கருத்தியல் தத்துவ ரீதியா தான். தனி மனித விருப்போ விமர்சனமோ அவர் மேல நமக்கு கிடையாது. அவர் நல்லா இருக்கணும், குடும்பத்தோட அவர் எல்லாமே நல்லா தான் இருக்கணும், அதான் நம்ம விருப்பம். சினிமாவும் நல்லா நடிக்கணும், பல கோடி சம்பாதிக்க தான் நம்ம விருப்பம். ஆனா நீங்க இந்த மாதிரி பண்றப்ப எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. உங்களோட நார்சிஸ்டிக் பிஹேவியர் மாதிரி தெரியுது எனக்கு. தப்புன்னு சைக்கிள் எடுத்து போட்டு ஓட்டுறீங்க, லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஓடி வர்றேன் உங்களை சைக்கிள் உங்களை பிடிக்கணும்னு, தப்புன்னு சைக்கிள் கீழே போட்டு ஓடி போய் வண்டியில இருக்கீங்க. என்ன பழக்கம் நீங்க பண்றது? ஏங்க ஆபத்துக்கு நீங்க பண்றது. நீங்க ஒரு ஸ்டார், நீங்க சினிமா ஸ்டார், உங்களை பார்க்க மக்கள் ஓட்டு போறானா ஓட்டு போடலையோ, இது ஃபுல்லா ஓட்டா மாறாது, இந்த லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் திரண்டுறவங்க. ஆனா நீங்க பண்ற ஒன்னொன்னுமே மக்கள் உயிரை வந்து ஆபத்துக்குள்ளாக்குது, உங்க உயிரையும் ஆபத்துக்குள்ளாக்குது. நான் உங்க நல்லது தான் சொல்றேன் விஜய், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. மக்கள் உங்க நல்லது தான் நான் சொல்றேன், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. விஜய் ரசிகர்கள் உங்க நல்லது தான் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. உயிரோட விளையாடாதீங்க தயவுசெய்து. நீங்க வாக்கு அரசியல் தேர்தலாம் அந்த பக்கம் தூக்கி ஓரமா வைங்க, தயவுசெய்து உயிரோட விளையாடாதீங்க. மனித உயிர் என்பது விலை மதிப்பு மிக்கது. எத்தனாயிரம் கோடி கொடுத்தாலும் உயிரை வாங்க முடியாது. பெரும்பாலான எல்லா கட்சிகளும் கால வாக்கிங் ஒரு பிரச்சாரம் போடுறாங்க, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 10 மணி வரைக்கும் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க, அப்புறம் 10லேருந்து வெயில் அதிகமாக இருக்கனால ஒரு 2-3 மணி விட்டுறாங்க, அப்புறம் 4 மணிக்கு மேலே ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இவருக்கு நேரம் இல்லையா? ஏன் இந்த நேரத்தில் சூஸ் பண்ணுறாரு ஒன்றும் புரியல. அதான் அந்த உச்சி வெயில்ன்றது ஒரு சம்மர் சீசன் நம்ம இருக்கிறோம். நம்ம ஒன்றும் ஆர்டிகிள் இல்லை, அண்டார்டிகிள் இல்லை, நம்ம ஒன்றும் வந்து குளிர் பிரதேசத்தை நம்ம கிடையாது, நம்ம ஒன்றும் இது என்ன சொல்றது இளவேநீர் காலம், காற்று காலம் உள்ள பிரதேசம் நம்ம கிடையாது. நம்ம உச்சி வெயில் ஈக்குவடார் பக்கத்தில் இருக்குது நம்ம இந்தியா. தயவுசெய்து இப்படிதான் விலக்கி தொலைணும் எங்களுக்கு. ஏன்னா அப்போ எவ்வளவு உச்சி வெயில் இருக்குது. அந்த 1 to 4ன்றது ஒஸ்ட் பீரியடு. ஹார்ட் ஸ்ட்ரோக் வரும், சம்மர் ஸ்ட்ரோக் வரும், மூச்சு திணறல் ஏற்படும், உடலுக்கு 1000 உபாதைகள் ஏற்படும். நீர் சத்து இல்லைன்னா தனியாக தண்ணி குடிக்கலாம், உடம்பு இதாக ஹீட் அப்சர்வ் ஆகும் ரொம்ப அதிகமா. பல கொடுமைகள் நடக்கும் அந்த டைம்ல உங்களுக்கு உடலுக்கு அவ்வளவு வருத்தப்படும். அந்த சம்மர் சீசன்ல அந்த உச்சி வெயில நிக்கிறாங்க, மொட்டை ஏரியால நின்றுட்டு இருக்காங்க வெட்ட வெளியில. என்ன ஆகும் மனித உடல்? யோசிச்சு பாருங்க நீங்க. இப்படித்தாங்க ஸ்டாம்பிங் நடக்கும், இப்படித்தாங்க உயிர் பறிக்கப்படும். இதை புரிஞ்சுக்கோங்க. எத்தனையோ சம்மர் வெக்கேஷன் வருது இல்லை, எல்லா இடம் நீங்க வெயில் காலத்தை பாருங்க, நிறைய பேர் ஸ்ட்ரோக்ல செத்து போயிட்டாங்க, வெயிலால செத்து போயிட்டாங்க, நம்ம வருது தமிழ்நாட்டிலே. அது இதை தயவுசெய்து விஜய் புரிஞ்சுக்கோங்க, தாவேக தக்கூரி அணில் குஞ்சுகள் புரிஞ்சுக்கோங்க, விஜய் ரசிகர்கள் மக்கள் புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து.
இவர் அதான் தோழர், வீட்டுல இருந்து கிளம்புறது லேட்டா கிளம்புறாரு. சரி, எர்லியாவே கிளம்புனா லேட்டா தான் வர்றாரு. நமக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அந்த 1 to 4 தான் தோழர் வர்றாரு. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு திமுக, அதிமுக, பாஜக, ஆர்எஸ்எஸ் காரே, பாஜக காரே பரவாயில்ல, அவன் கூட இந்த 1 to 4 பிரச்சாரம் பண்ண மாட்டான். இந்த நேரங்கள் வந்து கூட்டம் வந்து கன்வெர்ட் ஆயிருது, வேற பக்கம் போயிருது. இந்த நேரம் போனா கூட்டம் நம்ம தேடி வந்து ஆகணும்னு சூஸ் பண்றாரோ. அப்ப வெயில் எல்லாம் ஜாகலாமா? பல குடும்பத்தை இலவு விழுகலாமா? பல பேர் பாடையில ஏத்தலாமா? இப்ப கல்லறைக்கு நாங்க போக முடியாது, நீ கூட்டத்தை காமிக்கின்றதுக்காக. தோழர், சுடுகாட்டு கல்லறைக்கு நம்ம போக முடியாது. இன்னொன்னு நான் சொல்றேன், எனக்கு இந்த ஆள் மேல சந்தேகமா இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி கூட்டத்தை காமிக்கணும், யாருமே பிரச்சாரம் பண்ணல எந்த கட்சியுமே. இந்த நேரத்தை நம்ம பிரச்சாரம் பண்ணோம்னா எல்லா கூட்டம் நம்மளை தேடி வருவாங்க. எவன் செத்தா நமக்கு என்ன? ஆமா, அப்படிதான் இருக்காரு அவரு. கரூர்ல அவர் என்ன பண்ணாரு? ஆஸ்பத்திரிக்கு போனாரா? எவ்வளவு இந்த வீட்டுல இருக்கீங்க துக்க விசாரிக்கிறது அவர் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. எவனாவது உலகத்தை எவனாவது துக்கத்தை வாங்கிட்டு போகணும் வித்து பாத்துருக்கீங்களா? என்ன தோழர், இப்படியான நேரத்துல கூட்டம் கூட்டத்தை திட்டமிட்டா திட்டமிட்டு தெரியுது. ஆல்ரெடி 40 பேர் இறந்துருக்காங்க, அங்கங்க செத்துருக்காங்க. சரி, 1 முறை 2 முறை பண்ணால எல்லா டைம் நீ தானே பண்ணிட்டு இருக்க. 1 முறை 2 முறை பண்ணா பிரச்சனை இல்லை, நீ எல்லா டைம் தானே பண்ணிட்டு இருக்க. பிளான் பண்ணி பண்றியா? ஏன் செத்தாலும் ஜாட்டும் நம்ம அதை வச்சு அனுதா போட்டு வாங்கன்னு பாக்குறியா? ஓ மேல தான் சந்தேகமா இருக்கு எனக்கு, விஜய் மேல, ஜோசப் விஜய் மேல, தாவேக நிர்வாகிகள் மேல தான் சந்தேகமா இருக்கு எனக்கு. என்ன ஒரு தலைவன் தன் தொண்டர்கள் சாக விரும்ப மாட்டான்ல. தோழர், நீங்க அப்படி நினைக்காதீங்க. இவர் வந்து தொண்டர் செத்து போனா அஞ்சலி செலுத்த மாட்டாரு, இரங்கலுக்கு போக மாட்டாரு, பணம் கொடுக்க மாட்டாரு. தயவுசெய்து நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அரசியல் மீது 1000 விமர்சனம் இருந்தாலும் தனி மனிதன் விமர்சனம் நம்ம பண்ண மாட்டோம். ஆனா நீங்க எல்லாமே நீங்க தப்பு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. தனி மனிதனாவும் தப்பு பண்றீங்க, அரசியல்வாதியாவும் தப்பு பண்றீங்க, கட்சி தலைவனாவும் தப்பு பண்றீங்க, ஒரு நடிகனாவும் தப்பு பண்றீங்க. ரசிகனுக்கும் நீங்க உண்மையா இல்ல, குடும்பத்துக்கும் உண்மையா இல்ல, மக்களுக்கும் உண்மையா இல்ல. என்னதான் நம்ம பண்றது? நீ எதிரியா பெர்ஃபெக்டா இருந்தாலும் நம்ம பாராட்டுவோம் உங்களை. இது வந்து எனக்கு ரொம்ப ஆபத்தா தெரியுது தோழருது. இப்படியே இன்னும் 10 நாள் என்ன பண்ண போறாங்க? அங்கேயும் இங்கேயும் போய் வழக்கமும் ஒரு டேட்டா சொல்றாரு. தமிழகத்துல என்ன சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்குது, என்ன அவருக்கு ஒரு டேட்டா சொல்றாரு. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குறிப்பாக லஞ்சம் ஊழல் இப்படின்றது தொடர்ந்து ஒரு டேட்டா சொல்றாரு. அந்த டேட்டா எப்படி பாக்குறீங்க தோழர்? அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எல்லா ஆட்சியிலுமே வந்து பாத்தீங்கன்னா சில லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்கும், வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் இருக்கும், ட்ரக் அண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும். இந்த 5 ஆண்டும் இருந்தது, மாற்றுறது கிடையாது. நான் வந்து ஃபேராகவும் நேர்மையாக தான் விமர்சனம் பண்ணுவேன். இந்த 5 ஆண்டுகளும் சில நிறைய குறைகள் இருந்தது, அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க போய் சொல்லுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா இந்த ஆட்சியில மட்டும்தான் அந்த மாதிரி இருந்து பேசக்கூடாது. அதிமுக ஆட்சியில இருக்குது, பாஜக வட இந்தியா முழுக்க அது எப்படி இருக்குது, எவ்வளவு அலங்கோலமா இருக்குது. அதை கம்பேர் பண்ணா இது கம்மியா இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க பாஜகவோட வட இந்திய அரசியல், பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன், ட்ரக் இஷ்யூஸ், நிறைய சோஷியல் இஷ்யூஸ், ஈவில் இஷ்யூஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு பெட்டரா இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நீங்க அப்படிதான் பார்க்கணும். எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா அப்படிலாம் வாய்ப்பு கிடையாது. ஆனா மட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குல்ல. தோழர், கட்டுப்படுத்துது திமுக அரசு. எங்க கோட்டை விட்டுச்சு? லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து அவங்க கட்டுப்படுத்துறாங்க, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க நீதிமன்றத்துல. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த ட்ரக் வந்து கட்டுப்பாடு, முதலமைச்சர் எத்தனை வீடியோ வெளியிட்டிருக்காரு, எவ்வளவு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி இருக்காரு, உங்களுக்கே தெரியும். வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் வந்து பாக்குறீங்க, நீங்க என்ன நடக்குன்னு பாக்குறீங்க. கஸ்டோல் டெத்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க நீதிமன்றத்தை, உடனடியாக வழக்கு நடத்தி. இதுக்கு மேல ஒரு அரசு என்ன பண்ண முடியும்? ஞானசேகர மேட்டர் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும். உடனடி கைது நடக்குது, சிறைப்படுத்தப்படுறாங்க, நடவடிக்கை எடுக்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி மேட்டர் இன்னைக்கு கூட முதலமைச்சர் ஒரு காலனி வெளியிட்டிருக்காரு. ஆமா, இன்னைக்கு முதலமைச்சர் தைரியமா சண்டையிடுறாருல. பழைய திமுகவை காட்ட வச்சுதான். ஏன்னு அதுதான் தோழர், 1960 வணக்கமான முதல்வர் பேசுறது ஒரு மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா இந்த விஷயத்தை பத்தி முதல்வர் கொஞ்சம் கடுமையா, பழைய திமுக டீலிமிட்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து தொகுதிகள் கம்மியாயிரும். நம்ம மக்கள் தொகை கட்டுப்படுத்துனதுக்கும் நம்ம வந்து ஒழுக்கமா வந்து மத்திய அரசுடைய திட்டங்களை வந்து நம்ம அமல்படுத்துனதுக்கும் நீங்க நம்ம தண்டனை அனுபவிக்க போற மாதிரி ஆயிரும். அது முதலமைச்சர் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா எதிர்வினையாற்றுறாரு, ஓபனா கண்டம் பண்றாரு, எச்சரிக்கை விடுறாரு. இந்திய மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு, மோடிக்கு எச்சரிக்கை விடுறாரு, பிரதமர் மோடிக்கு. அப்ப இந்த தைரிய துணிச்சல அவர் வேலை பார்க்கறாருல, உடனடி எதிர்வினை ஆற்றுறாருல, களத்துல நிக்கிறாருல, சட்டப்போராட்டம் நடத்துவோம், நாடாளுமன்றத்தை முடக்குவோம், தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும், தமிழ்நாட்டு மக்களை திரட்டி போராடுவோம், எங்க உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம், அந்த டீலிமிட்டேஷன் பண்ண விட மாட்டோம், டீலிமிட்டேஷன் எதிர்த்து நிற்போம் அப்படி நிக்கிறாருல. தென் மாவட்ட முதலமைச்சர், தென்னிந்திய முதலமைச்சர் கூட்டுறாருல, தென் மாநில முதலமைச்சர்களை கூட்டுறாருல, எல்லா ஸ்டேட் முதலமைச்சரையும். இந்த துணிச்சல் தான் நம்ம பாராட்டுறோம். இப்ப விஜய் டீலிமிட்டேஷன் பத்தி ஏன் பேசல? இன்னைக்கு நாளைக்கு வந்து நாடாளுமன்றத்தை கூட்ட போறேன், நாடே சமைச்சு போய் கிடக்கு. இந்த தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வரப்போது. இன்னைக்கு வந்து எழுச்சி ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சமைச்சு போய் கிடக்கு இந்த விஷயம், இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ். அது ஒரு பெரிய சதி. தென்னிந்தியாவுடைய அரசியல் அதிகார பலத்தை குறைக்கக்கூடிய ஒரு சதி. அது வட இந்தியா அதிகார அரசியல் பலத்தை கூட்டக்கூடிய சதி. விஜய் எடுத்து பேசுறியா? அதனால ஒன்றிய மத்திய பாஜக, RSS, மோடி, அமித்ஷா, இந்த 3% பிராமண பார்ப்பன கும்பலை பத்தி நீ ஏன் பேசவே மாட்டேற? அவங்க தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நாட்டை நாசமாக்கிட்டு இருக்காங்க. அவங்களை பத்தி ஏன் மோடி விஜய் பேச மாட்டாரு? ஜோசப் விஜய் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அவங்களை எதிர்த்தே பேச மாட்டீங்க? டீலிமிட்டேஷன் பத்தி ஏன் பேச மாட்டேற? அவர் நினைக்கலாம் மாநில அரசு வேற, மத்திய அரசு வேற, இது மாநில கொண்டாட தேர்தல், அதை பத்தி ஏன் பேசணும்னு சொல்றாருல அவரு. இப்ப அதுதான் ஆப்படிக்க போகுது தமிழ்நாட்டு தொகுதிகளை.
இன்னைக்கு 40 தொகுதி இருக்கு நாடாளுமன்றம், அவன் அடுத்து 30 ஆக்கிடுவான், என்ன பண்ணுவீங்க? 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு, அவர் 150 ஆக்கிடுவான், என்ன பண்ணுவீங்க? நான் கேட்கிறேன். நானு அதான் சொல்றேன், விஜய் வந்து பிரச்சனையை பத்தி எல்லாம் பேசுறது கிடையாது, திமுகவை போட்டு கடிச்சு பதறிக்கிட்டே கிடக்கிறது, திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டே கிடக்கு. நான் என்ன கேட்கறேன், திமுக விமர்சனம் பண்ணுங்க, தப்பு கிடையாது, நிறைய குறைகள் இருக்கு, மக்கள் முடிவெடுப்பான், மக்கள் தானே எஜமானே, மக்கள் தானே மண்ணே, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி மக்கள் முடிவெடுப்பான். தேர்தல் களத்துல யார் ஆட்சியில் இருக்கணும், யார் முதலமைச்சர் ஆகணும், யார் மினிஸ்டர் ஆகணும், யார் எம்எல்ஏ ஆகணும்னு, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். இந்த ஆட்சி சரியில்லை, மக்கள் தூக்கி எறிய போறான். திமுக ஆட்சி சரியில்லை, மக்கள் தூக்கி எறிவான். நம்மள திமுக என்ன மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்கு? அது இல்ல, திமுக வந்து மன்னராட்சி நடத்திக்கிட்டு இருக்கா? இல்ல இல்ல, மக்கள் தானே நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் டெமோக்ரஸின்னு ஜனநாயகத்தை முடிவு பண்ணுவான். உங்களுக்கு திமுக வீழ்ந்த வரலாறு இருக்குது, திமுக ஆண்ட வரலாறு இருக்குது, அதிமுக வீழ்ந்த வரலாறு இருக்கு, அதிமுக ஆண்ட வரலாறு இருக்குது. இப்ப உண்மையான மன்னராட்சி எங்க நடக்குது நீங்க பாருங்க. ஒன்றிய மத்திய பாஜக RSS அரசு, மோடி தான் மண்ணே. மோடி மண்ணே கிடையாது. மோடி இயக்குறது 3% பராபர கும்பல், 3% கும்பல் அவங்க இயக்கிட்டு இருக்காங்க. நாடாளுமன்றத்தை கட்டுப்படுத்துறது யாரு? அதிகார மையங்களை கட்டுப்படுத்துறது யாரு? ஜனநாயக அமைப்புகளை கட்டுப்படுத்துறது யாரு? 3% பிராமண பார்ப்பன கும்பல். அதாவது ஏன் விஜய் பேச மாட்டாரு சொல்லுங்க நீங்க? இன்னைக்கு RSS பாஜக இந்துத்துவ வலதுசாரி அரசியல் நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கு. இதை பத்தி விஜய் ஏன் பேச மாட்டாரு? அதுதானே மன்னராட்சி. தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடக்குதா? மக்களாட்சி நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறான். திமுகவை முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையும் அவங்க மன்னராட்சி நடத்துறாங்க. சரியில்லைன்னா தூக்கி மக்கள் எறிய போறேன். உனக்கு என்ன பிரச்சனை? அப்ப நான் என்ன சொல்றேன், நீ திமுக விமர்சனம் பண்ணு, அதே மாதிரி பாஜக RSS விமர்சனம் பண்ணி ஏன் பண்ண மாட்டேற? அப்ப நீ பாஜக RSS கைகூலி, நீ பாஜக RSS பி டீம், விஜய் தாவேகா. உண்மை அமலமாகுது இல்ல? நீ இங்க எவ்வளவு அடிக்கிறியா அங்கேயே அடிக்கணும்ப்பா. மத்தியில ஒன்றியத்துல தமிழ்நாட்டை மட்டும் போட்டு அடிக்கிறல, திமுக அடிக்கிற, அதிமுக அடிக்கிற, எல்லாரும் அடிக்கிறல. ஒன்றிய மத்திய பாஜக RSS மோடி அமித்ஷா அரசை ஏன் திட்டமாட்டுற? 3% பார்ப்பன கும்பல் அரசு, பிராமண கும்பல் அரசு ஏன் திட்டமாட்டுற? இதை நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பிரச்சனையா இல்ல வேற என்ன பிரச்சனை? இப்ப நமக்கு பெரிய பிரச்சனையா பூதாகரம் இது வெடிச்சிருக்கு. முதலமைச்சர் வந்து ஒரு வீடியோ போற காணொலி வெளியிடுறாரு, இன்னைக்கு அதிபயங்கரமா பேசியிருக்காரு. கடுமையான எச்சரிக்கை இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் மத்திய அரசுக்கு தரல. கடந்த ஒரு 20-25 ஆண்டுகள் இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை தரல. 60-50 திமுக பாப்பீங்க, உங்களை சும்மா விட மாட்டோம், நாங்க எதிர்த்து களமாடுவோம், தமிழ்நாடே ஸ்தம்பிக்கின்ற எச்சரிக்கை யாருமே இது வரைக்கும் விடல. 25 வருஷம் வரலாற்றுல கடந்த 2000 எடுத்துக்கோங்க, முதல் முறையா அப்படி எச்சரிக்கை முதலமைச்சர், ஒரு மாநில முதலமைச்சர் மத்திய ஒன்றிய இந்திய அரசு எடுத்து விடுறாரு, பிரதமர் மோடி எடுத்து விடுறாரு. இதை பத்தி விஜய் நீங்க பேசியிருக்கணுமா இல்லையா? நீ அதை கவனிக்காம இருக்கியா? கவனிச்சிருப்பேன்ல. அப்ப நீ திருப்பூர் போனா இதான் பேசியிருக்கணும், நீ அதை பேசல. விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டை பத்தியோ, தமிழர் உரிமைகளை பத்தியோ, தமிழ் மொழியை பத்தியோ, தமிழ் மண்ணை பத்தி எந்த கவலையும் கிடையாது. கொடுத்த அசைன்மெண்ட் RSS பாஜக கொடுத்த அசைன்மெண்ட்டுக்கு ஒரு வேலை பார்க்குறாரு. தன்னோட முதலாளியை அவர் கடிக்க மாட்டார். சரி, ரைட்டு. இப்போ அதை தாண்டி நீங்கள் அரசு கண்டிக்கல, ஒன்றிய கண்டிக்கல, கொள்கையாக பேசுகிறத தாண்டி அது மட்டும் இல்லாமல் தேர்தல் பிரச்சாரத்தை பல தேர்தல் பிரச்சாரத்தை ரத்து பண்ணுறாரு. ஆனால் இப்படி சில இடங்களுக்கு போகும்போது அந்த 1 to 4 போய் உச்சேதம் போகிற அளவுக்கு ஆகுதுன்னா அதை இப்படி தான் புரிஞ்சுக்கிறது. இதுக்கு என்ன தீர்வு? அவர் ஜெயிக்கிறார் தோக்குறத விடுங்க, இப்படி மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்கல்ல, அவர் ரசிகரால் பாதிக்கப்படுறாங்க. அது பற்றி அவரோட பிறகு என்ன அவரோட நிலைப்பாடு? என்ன சொல்றேன்னா, அதுக்கு என்னவே ஒரு தீர்வு இல்லையா? போன நேரம் தீர்வே கிடைக்காது. தக்குரிகள் எப்படி தீர்வு எதிர்பார்க்க முடியும்? முட்டாள்கிட்ட தீர்வு எப்படி நீங்க எதிர்பார்க்க முடியும்? என்ன இருந்தாலும் ஒரு தலைவனுக்கு அது புரியணும். நீங்க மனுஷன் போய் வண்டியை ஓட்டினா ஸ்டேரிங்கை பிடிச்சி கியரை போட்டு ஓட்டுவேன், குரங்கு போய் வண்டியை பிடிச்சா நீங்க எப்படி இறக்குவீங்க? வண்டியை விட்டு முதல்ல ஸ்டேரிங் எடுத்து என்ன கியர் என்ன பண்ணுவோம், வண்டியை கொண்டு போய்ட்டு போகணும், நமக்கு திரும்ப ஓட்ட தெரியுமா தெரியாது. இல்ல இப்ப இந்த வர காட்சியில பார்த்தா அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதான் தொல்லாது நான் சொல்றேன். எனக்கு என்னன்னா, நான் என்ன சொல்லலாம், விஜய் பொறுத்தவரை வந்து அவருக்கு வந்து ரசிகர்களை பத்தியோ மக்களை பத்தியோ துளி அளவு கூட கவலை கிடையாது. எவன் செத்தா நமக்கு என்னடா, நம்ம சீமான்டா, அப்படிதான்டா. எவன் எக்கடி கவலை கிடையாதா? என் வீட்டு இளவு தான் எனக்கு என்ன, நான் சிஎம் ஆனும் எம்எல்ஏ ஆனோம், தாவேக்கு ஆட்சி அமையணும், பதவி சோகத்தை அனுபவிக்கணும், நான் மக்களுக்கு ஆட்சி நடத்த போறேன், பதவி சோகத்தை அனுபவிக்கணும் 5 வருஷம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ எலக்ட் பண்ணாம போ, அப்படிதான் கவலை கிடையாது. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் போன நேர்காணலே சொன்னேன், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், பெண்கள், முதல் தலைமுறை ஓட்டர்ஸ், இளைஞர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் அவர் பிரச்சாரத்துக்கு போவார், மற்ற பகுதிக்கு அவர் போக மாட்டாரு. அப்படியே வந்து போனா கூட பாத்தீங்கன்னா அங்க வந்து ஏதாவது ஓட் பேங்க் நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா தான் பார்த்து போறேன் நான் சொன்னேன். இப்ப ஏன் திருப்பூர் கோவை போனாலும் புரியுதா? RSS பாஜக பெல்ட், நம்ம முதலாளி பெல்ட். என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க நல்லா கணக்கு போட்டு பாருங்க. கன்னியாகுமரி RSS பாஜக பெல்ட், சென்னை எப்படின்னு உங்களுக்கு தெரியும், எந்த சமூகம் அதிகமா இருக்கு, பட்டியல் சமூகம் அதிகமா இருக்கு, இஸ்லாமிய கிறிஸ்தவர் அதிகமா இருக்காங்க. இப்ப திருப்பூர் கோவை ஏன் போறாரு? RSS பாஜக முதலாளி ஏரியா அது. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அதான் உண்மை. சரி, அப்ப எதுக்கு வந்து மத்திய மாவட்டம் வரல? திருச்சி கிழக்கு நிக்கிற தொகுதி போனேன், மதுரைக்கு ஏன் வரல? இனிமே வருவாரு. அப்படி நீங்க சொல்லாதீங்க. முதல் கட்டமா எதை போக்கஸ் பண்றாரு நீங்க பாருங்க. வன்னியர் பெல்ட்டுக்கு எதுக்கு போல? கடலூர் எதுக்கு போல? புதுக்கோட்டை எதுக்கு போல? திருச்சியில் இருக்க மற்ற பகுதிகளுக்கு ஏன் போல? இப்படியே கணக்கு போட்டு பையில நீங்க புரிஞ்சுக்கலாம் யாருன்னு.
கன்னியாகுமரி போவார், திருப்பூர் கோவை போவார், கொங்கு பெல்ட் போவார். ஏன்னா அவங்க பெல்ட், அவங்க முதலாளி பெல்ட், RSS பாஜக பெல்ட். சென்னை போவார், தலைநகரம். திருச்சி கிழக்கு வேற வழியில் நின்றுட்டோம், போய் தொலையணும். மதுரை வரல, காரைக்குடி போனாரு, அது ஒரு கணக்கு இருக்குது. சைமனுக்கு காப்படிக்க போனாரு, சைமன் செபஸ்டியன் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சி காப்படிக்க தான் காரைக்குடி போனாரு. நான் இப்ப காரைக்குடி போனதுக்கு அஜெண்டா இன்னொன்னு என்னன்னா, நாம் தமிழர் கட்சியை இந்த வாட்டி புதைக்க போறாங்க. என்ன சொல்றீங்க? இந்த தேர்தல முடிஞ்சு நாம் தமிழர் கட்சி. சரி சீரியஸா சைமன் செபஸ்டியன் சீமான தம்பியல் வாழ்க்கை முடிஞ்சு குளிதோண்டி புதைக்க போறாங்க இந்த வாட்டி. இப்ப சைமன் நாம் தமிழர் கட்சி தம்பியல் வாக்க ஃபுல்லா விஜய் தூக்குறாப்ல. சீமான் வாக்கெல்லாம் முடிஞ்சு தொலை, சீமானே சொல்லி முடிஞ்சு மோடி முடிஞ்சு இந்த வாட்டி 1 to 5% கஷ்டம் தான். 3 நாள் தான் வரும் இந்த வாட்டி. அந்த வாக்கெல்லாம் அப்படியே விஜய்க்கு போகுது. அதுதான் காரைக்குடி போய் அடிச்சது. இப்ப என்னன்னா விஜய் வந்து இறங்கி வந்து என்னன்னா சீமான் செபஸ்டியன், சைமன் செபஸ்டியன், சீமானு, நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மூஞ்சி மோரையெல்லாம் உடச்சு விட்டார் இந்த வாட்டி. ஓகே ஓகே ஓகே. அது வந்து பெரிய ஒரு டிராபேக். ஓகே, இப்போ இந்த நம்ம அதுக்கு அது ஒரு ட்ராக்கு. இப்போ இது இறுதி என்ன சொல்ல வரீங்க திருப்புக்கூடத்தை பற்றி? எதை பத்தி? திருப்புக்கூடத்துல நடந்த அசம்பாவிதத்தை பற்றி எப்படி என்ன சொல்ல வரீங்க இறுதியா? தொடர் இந்த அசம்பாவிதங்கள் தொடர்வது என்பது தமிழ் சமூகத்துக்கே ஒரு ஆபத்து. புரியுதா உங்களுக்கு? இப்படி வந்து ஒரு ரசிக மனநிலை, என்ன தத்துவமற்ற ஒரு தலைமை, கொள்கையற்ற ஒரு தலைமை, ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம நல்ல ஆட்சியோ நல்ல அரசியலையோ நல்ல தலைவனையோ நம்ம உருவாக்க முடியாது. இது வந்து உங்களுக்கும் நாசம், விஜய்க்கும் நாசம். 2 பேர் உயிருக்குமே ஆபத்து. மக்கள் உயிருக்கு, ரசிகர் உயிருக்கு, விஜய் உயிருக்கு ஆபத்து. இப்படியே தொடர்ந்ததுன்னா என்ன வேணா நடக்கும். போன வாட்டில மர்ம பொருள் விழுந்துச்சுன்றாங்க விஜய் மேல. ப்ரொடக்ஷன் அந்த பாக்ஸ் விஜய் உயிருக்கே ஆபத்து கூட அவருக்கு அந்த அறிவு இல்லையா? அதுதான் சொல்ல, அந்த நபர் எதையுமே ரிஸ்க் எடுத்துக்கிறது கிடையாது. தன்னை ரிஸ்கா எடுத்துக்கிறதுல மக்கள் ரிஸ்கா எடுத்துக்கிறது கிடையாது. இது ரொம்ப பேராபத்து. தயவுசெய்து விஜய் ரசிகர்கள், விஜய் தமிழக மக்கள் தயவுசெய்து திருந்துங்க. இளைஞர்கள் மாணவர்கள் திருந்துங்க. குறிப்பா பெற்றோர்கள் கவனிக்கணும் இல்லையா? இல்லை, அதான் சொல்ல, நான் எல்லாருக்கும் தான் அறிவுரை சொல்றேன். பெற்றோர்கள், அடல்ட், சீனியர் சிட்டிசன் தான் போய் உட்காந்துருக்காங்க இதுல. அடல்ட், வயசானவங்க இல்ல, பெற்றோர்கள் குழந்தைகளை சொல்லணும்ல. அதுதான் சொல்லணும், புரிய வைங்க, சொல்லி புரிய வைங்க. பெற்றோர்கள் இளைஞர்கள் தான் போறாங்க. மாணவ இளைஞர்கள் தயவுசெய்து பாருங்க, குடும்ப பிள்ளை குட்டியை பாருங்க. அவங்களை ப்ராப்பரா கைட் பண்ணுங்க, ப்ராப்பரா அட்வைஸ் பண்ணுங்க, ப்ராப்பரா நீங்க வந்து அவங்கள மானிட்டர் பண்ணுங்க. இல்லைன்னா இது தமிழ்நாட்டுக்கு, தமிழ் சமூகத்துக்கு இது ஒரு பெரிய ஆபத்து. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஓகே, உங்களுடைய விமர்சனங்களுக்கு குறிப்பாக கரிசனத்துல சொல்றீங்க, அரசியலாகவும் சொல்றீங்க. அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். விவாதம் சொல்ல நேரம். நன்றி.